எலிசா மிகப்பெரிய தீர்க்கதரிசி, நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் கர்த்தரால் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எலிசா. அந்த எலிசாவின் புத்திரர் அப்படின்னா சன்ஸ் ஆஃப் ப்ராஃபட்ஸ். அன்னைக்கெல்லாம் எப்படி அப்படின்னா, ஊழியக்காரருக்கு ஊழியத்தில் கூட இணைந்திருந்து கற்றுக்கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, கடனை வாங்கி வச்சுட்டு அவர் என்ன ஆயிட்டாரு. அப்ப உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் பினான்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தாலும் நீங்க மிஸ்மேனேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கு கர்த்தர் பொறுப்பு அல்ல. நீங்க பயங்கரமா பிரேயர் பண்றவங்களா இருக்கலாம், நீங்க சர்ச்சுக்கு ரெகுலர் கமரா இருக்கலாம், நீங்க வசனத்தை வருஷ கணக்கா கேட்டவங்களா இருக்கலாம், பட் ஸ்டில் ஊழியத்திலும் இருக்கலாம், கடனிலும் இருக்கலாம். எலிசா என்கிற தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனாய் இருந்தவனுடைய மனைவி ஒரு ஸ்திரீ எலிசாவினிடத்தில் வந்து கேட்கிறார், உமது அடியானாகி என் புருஷன் என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து என்ன பண்ணாரா? அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் கடன்ல மாட்டுறாரு. உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை போட்டு நீங்க போர்வை போத்த கூடாது. நம்மளுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட், பொருளாதாரத்தை நான் ஞானமா கையாளாம என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை போர்வை மாதிரி போட்டு போத்த கூடாது. அதை சரி பண்ணணும். கர்த்தர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்யறாரு. ஆனா என் பக்கம் நான் செய்ய வேண்டியது நான் செய்யணும்.